செந்தில் பாலாஜி அவருக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் டாஸ்மாக் நிறுவனத்தின் முன்னாள் எம்டி விசாகன் மற்றும் சில தனிநபர்களுக்கு எதிரான அந்த இடங்களில் சோதனை நடந்தது. செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் மனு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த முன்ஜாமீன் மனு டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனெனில் அவருடைய முன்ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தபொழுது நீதிபதி ஜி இளந்தரையன் இந்த வழக்கில் 17 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்ததாக எஃப்ஐஆரில் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் தகவல் அறிக்கையில். அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் முன்ஜாமீன் கொடுக்க முடியாது, இது பெரிய இழப்பு அரசுக்கு ஏற்படுத்தியதாக கருத முகாந்திரம் இருக்கிறது. அதனால் இந்த சம்பந்தப்பட்டவர்களாக கருதப்படுபவர்களை, தட் இஸ் த பெட்டிஷனர் மனுதாரர் செந்தில் பாலாஜி கைது செய்து விசாரிக்க வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு இருக்கிறது. இது அப்படியே நீதிபதி சொன்ன வார்த்தை. அப்போ அரசு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு, 17 கோடி இல்லை, மினிமம் 100 கோடியாவது இருக்கும் அந்த ஊழல், அதிகம் மேலே இருக்குது, ஜஸ்ட் டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க். அதனால் இந்த நேரத்தில் முன்ஜாமீன் கொடுப்பது என்பது வழக்கு விசாரணையை கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா மனுதாரரை காவல்துறை கஸ்டடியில் எடுத்து, போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரணைக்கு உட்படுத்துவது உண்மையை கண்டறிவதற்கு மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்கார்.